Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ நம்ம நேற்று எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் லைட்டாக கேப் டவுன் தான் ஆச்சு. ஆனால் தான் எல்லாம் நியூஸ் பேஸ்டாகவே இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று தான் நம்ம பார்க்கணும். இந்த கேப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நேற்றோட லோ இன்னும் உடைக்கல. ஓகேவா? ஸோ நேற்றோட லோ இதுதான். ஸோ நேற்றோட லோ இன்னும் உடைக்காதல, அது எக்ஸ்பைரி ப்ரெஷர்லையும் உடைக்காதனால நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இது முழுக்க என்னோட ஜஸ்ட் வியூ ஆனால் பட் நான் பொசிஷன்ஸ் வேறு மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ இங்கேருந்து ஒரு சின்ன பவுன்ஸ் வரும். ஓகேவா? நான் எதிர்பார்க்குறது இந்த ஜோன் எப்பவுமே தான் நல்ல ரிஸ்க் ரிவார்டு ஜோன் தான். ஷார்ட் இங்கே தான் எடுக்கணுன்ற மாதிரி மைண்டில் வச்சிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த பவுன்ஸ் வருமா அப்படின்னு மட்டும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இங்கேருந்து லாங் எடுக்கணுமானா இல்லை, எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லை. பட் ஆனால் இந்த வியூ நான் இது மாதிரி வச்சிருக்கேன். இப்போ இது இப்படி ஃபார்ம் ஆச்சு, டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் ஆச்சு. ஸோ இது ஆக்சுவலாக கீழே இந்த நேற்றுக்கு இந்த லோ உடைச்சிருக்கணும். ஆக்சுவலாக எக்ஸ்பைரி ப்ரெஷருக்கு அது உடைக்கல. அது ஒன்று தான் நம்மளுக்கு என்ன போரான்றது மாதிரி இருக்குது. மிச்சபடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் விக்ஸ் ஓகே. விக்ஸ் நேற்றோட இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே தான். நேற்று மார்க்கெட் ஹெவியான்றப்போ கூட விக்ஸ் அவ்வளோ ஏறி இருந்தது. இன்றைக்கி நல்லா இருந்தது மார்க்கெட்டு. ஸோ ரிவர்ஸ்லாம் ஆகல, அப்படியே ஓப்பன் ஆச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆச்சு. ஃபஸ்ட் 15 மினிட்ஸோட ஹை லோ மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் என்டையர் ரேஞ்சாக அது மாதிரி தான் இருந்துச்சு. லாஸ்ட்டு 2 மணிக்கு மேலே தான் இந்த லோ லைட்டாக உடச்சிது. ஆனால் தான் உடஞ்சுமே அது ஹெவியாக ஃபால் வரல. ஸோ 2:30க்கு 5:30க்கு மார்க்கெட் க்ளோஸுமே ஆயிடுச்சு. ஸோ இப்போ 3.8% இருக்குது. அதேமாதிரி யூஎஸ் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா 80க்கு மேலே ட்ரேட் ஆகுது. ஸோ தான் இப்போ 80க்கு மேலே ட்ரேட் ஆகிறது இப்போ இதுக்கப்புறம் தான் நடக்கும் அப்படின்றது தான் பார்க்கணும். இப்போ செட்டில்மெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 2052 தான் செட்டில் ஆகிருக்கு. ஸோ ஒரு மாதிரி ஸ்டேபிளான செட்டில்மெண்ட் நேற்று வேண்டியதான். ஸோ இப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்னா, நேற்று ஹைக்கும் நேற்று லோக்கும் உள்ள நடுவில் ஒரு இன்சைடு கேண்டல்னு எடுத்துக்கலாம். ஸோ நேற்று ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் இருந்ததுன்னு வச்சுப்போம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு சின்ன கேண்டல். ஓகேவா? நேற்று ஹைக்கும் நேற்று லோக்கும் நடுவில் இப்போ இப்படி இருக்கும். ஸோ நேற்று பார்த்து இப்படி இருந்திருக்கும். கீழே ஓப்பன் ஆகி மேலே இப்படி க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஓப்பன் கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் இருக்குது. ஓகேவா? அப்புறம் ஒரு சின்ன ரோடு மேலேயும் போய் அவ்வளோ தூரம் மேலே போகல. பட் ஆனால் தான் இந்த மாதிரி ஒரு சின்ன இந்த மாதிரி 50 கேண்டல் ஃபார்ம் இன்சைட் கேண்டல்னு சொல்லலாம். ஸோ இது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ரேஞ்சு உடையாத வரைக்கும் இந்த இன்சைட் கேண்டல் இந்த மாஸ்டர் கேண்டல் வெளியே தான் நிற்கும் அப்படின்ற மாதிரி. இன்னும் 2-3 நாளில் ஒன்று இது உடையணும். அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி இந்த பவுன்ஸ் வரும் அப்படின்றது தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அகைன் கமிங் பேக் டு எக்ஸ்பெக்டேஷன்லாம் எனக்கு இவ்வளோ தான் மைண்டில் வச்சிருக்கேன். மிச்சப்படி இன்னும் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ ஐடி பார்த்தீங்கன்னா டவுன். என்ன நேற்றுலாம் மார்க்கெட் ரிகவர் ஆனது ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடி, டிசிஎஸ் இதை பேஸ் பண்ணி தான் ரிகவர் ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே பேங்க் நிஃப்டிலேருந்து ஐடிலேருந்து எஃப்எம்சிலேருந்து எல்லாமே டவுனு. ஸோ ஓவராலாக டவுனு. க்ரூடோ இன்னைக்கு நேற்று 72 ட்ரேட் ஆகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 80. ஸோ கிட்டத்தட்ட 10% நேற்றுலேருந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. கமிங் பேக் தான் எனக்கு பெருசாக ஐடியாலாம் இல்லை. நம்ம யாராவது நம்மளோட பொசிஷன் பார்க்குறோம். ஸோ நம்ம நம்ம இந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக நம்மளோட அக்கௌண்ட் ரன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எம்டிஎம் ஒரு 47,000 வந்திருக்கு. உடனே தான் நான் இது கொஞ்சம் அதிகமாக தான் எதிர்பார்த்தேன். ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு. ஏன்னா 2 நாளாக மார்க்கெட் ஒரே இடத்துல நிற்கிது. ஐ திங்க் யூஎஸோட சிகே இன்ஃப்ளேஷன் டேட்டா இன்றைக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் ஃபுல்லாக செக் பண்ணல. ஏன்னா அது 2 நாளுமே மார்க்கெட் ரேஞ்சில் இருக்குது. ஆனால் ப்ரீமியம் கிடையாது. ரீசன் என்னன்னு தெரியல. இன்னும் அதுதான்ற மாதிரி இருக்குது. நான் அதில் செக் மட்டும் பண்ணிக்கலாம். இருந்ததுன்னா நான் டெலிகிராம்லேயே கூட அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. மிச்சப்படி நான் மீதியெல்லாம் டைட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ மிச்சப்படி எதுவும் புதுசாக பொசிஷன்ஸ் எதுவும் இனிஷியேட் பண்ண மாதிரி இல்லை. அப்புறம் அகைன் கமிங் பேக் டு நம்மளோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆலிஸ் ப்ளூவில் மந்த்லி அக்கௌண்ட் மட்டும் எடுத்து ரன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, மந்த்லி பொசிஷன்ஸ் மட்டும் எடுத்து பெருசாக ஆர்டர்ஸ் போடாமல். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு 11 ரூபா வந்துருக்கு. ஸோ நேற்று நெகட்டிவாக அது தாண்டிச்சு. மிச்சபடி இதுவுமே ஆர்டர்ஸ் ஒன்றும் பெருசாக எனக்கு ஆர்டர்ஸ் எதுவுமே போடல. ஸோ போர்ட்ஃபோலியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதுலேயும் அதே மாதிரி இருக்குது. ஸோ 28க்கு ஒரு பொசிஷன் வச்சுருந்தேன். ஸோ அது நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஆகஸ்ட்டில் ஒரு பொசிஷன் இருக்குது, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஆகஸ்ட்டில் இது ரேஷியோஸு கம் லேட்டர் ரெண்டுமே சேர்ந்து இருக்குது, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் செப்டம்பரில் நான் ரேஷியோ வச்சுருக்கிறேன், அதுவும் ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இன்றைக்கி ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைன்ற மாதிரி வச்சுக்குவோம். அப்புறம் நம்ம அந்த ஏற்றமில் ஓகேவா, ஏற்றமில் நம்மளே சொன்னே ஒருக்கா நான் ஆகஸ்ட்டில் போட்டு வெறும் அயன் கான்ட்ராக்ட் மட்டும் போட்டு கம்மி வெயிட் பண்ணுறேன்ட்டு அந்த அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒன்றும் பெருசாக வரல. ஒரு 11,000 ரிகவர் ஆச்சு ப்ராஃபிட்டு. எம்டிஎம்மாக 11,000 ரிகவர் ஆச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது திரும்பியும் இது ஸ்டேபிளாக நின்றுச்சு. ஸோ இது 1000 பாயிண்ட் டிஃபரன்ஸில் இருக்குது. மார்க்கெட் எக்ஸாக்டாக சென்ட்ரலில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதோட ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ பே ஆஃப் இப்படி இருக்குது.
ஓகேவா. ஸோ ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:, ஆமாம், ஒரு 400 பாயிண்ட்னா ஓகே 1:3 இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா. நான் இதை அப்படியே டைட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் போக வந்து பார்த்துட்டு அப்புறம் மிட் ஆஃப் த மந்தில் பார்த்துக்கலான்ற மாதிரி ஐடியா வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதில் எதுவும் பண்ண போகிறதும் இல்லை. அதனால் இந்த ஆர்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது, எந்த ஆர்டருமே இருக்காது. கம்ப்ளீட்டாக இது அன்றைக்கே நான் மாற்றிட்டு உள்ளே போட்டேன். ஸோ இது வந்து இது ஒரு பக்கம் இருந்துச்சு. மிச்சப்படி வந்து ஓகே தான், மிச்சப்படி எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் போச்சுன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது நான் முன்னாடி சொன்ன எக்ஸ்பெக்டேஷன் தான் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ரீசன் வந்து இந்த லோ உடையணும், இந்த லோ உடைய மாட்டேங்குது. சரியா, ஏன்னா இதான் வந்து இப்போதைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்விங் லோவாக நிற்கும். ஸோ இந்த லோ உடஞ்சதுன்னா 10 கிலோ வரதுக்கு சான்சஸ் இருக்குது. உடையிலன்னா மோஸ்ட்லி வந்து சின்ன சின்ன பவுன்சஸ் வந்து வரும். அதுவும் அது நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன் எப்படி போச்சு? ஏன்னா எனக்கு வந்து நான் போன வாரத்தில் அந்த நான் ஒரு ஹாஃப் அன் அவர் வெளில போயிருந்தேன். அந்த டைமில் வந்து மார்க்கெட் ஃபால் ஆனதுனால நான் என் பொசிஷன்ஸே வந்து ரொம்ப அக்ரெசிவாக வச்சுல, நிறைய கட் பண்ணிவிட்டு இந்த கடைசிக்கு ஒரு 4-5 நாளாக வந்து பொறுமையாக தான் உருட்டுறேன். ஏன்னா எனக்கு ஒரு கிளாரிட்டியே இல்லை. அன்றைக்கி நாள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது முடியாமல் பொசிஷன் வந்து புக் பண்ணிட்டு கொஞ்சம் பொசிஷன் மட்டும் வச்சிருந்தேன். இதுக்கப்புறம் தான் இன்னொரு 4-5 டேஸ் இந்த வீக் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ரெஷ் கிளாரிட்டியோட பொசிஷன்ஸ் எடுக்கலான்ற ஐடியாவில் இருக்கேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஏற்றம்லையும் சரி மற்றவரையும் சரி எதுவுமே பெருசாக அக்ரெசிவாக ட்ரேடே பண்ணல. ஸோ நீங்கள் எப்படி பண்ணியிருந்தீங்க? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த வாரம்? அதுமாதிரி நல்ல ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா சூப்பர். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்கள். நான் என் சைட்லேருந்து எவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ண முடியுமோ ரிப்ளை பண்ணுறேன். கமெண்ட்டாக போட்டாலும் ஓகே, இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் நோட்டாக போட்டாலும் ஓகே. ஸோ அதுலேயும் நான் வந்து ஃபாஸ்ட்டாக இது பண்ணுறேன். ஸோ அதேமாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படின்றத மட்டும் பாருங்கள். மிச்சபடி அதான் திரும்பி வந்து இப்போ யூஎஸோட சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா வருதுன்னு நினைக்கிறேன். நான் தெரில, அவரை மட்டும் செக் மட்டும் பண்ணிக்கிறேன். நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். மிச்சபடி பார்த்தீங்க அப்படின்னா அதான் இதுக்கப்புறம் வந்து அதான் இப்போ யூஎஸ் ஆயில் தான் நம்ம ஜெனரலாக ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, ஏன்னா இன்னைக்கு வந்து திரும்பி யூஎஸ் வந்து ஈரானோட பிளாக்கேட் வந்து இன்னைக்கு 8 மணிக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக அதனால தான் வந்து யூஎஸ் ஆயில் வந்து நேற்றுலேருந்து ஏறிட்டே இருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு ஷிப்பும் கிராஸ் பண்ணோம்னா 20% கமிஷனாக வந்து நம்ம ட்ரம்ப் கேட்குறாரு இந்த பிளாக்கெட் வழியாக அவர் தூக்கி ஸ்டேட்ஸ் ஆஃப் ஹோமர்ஸில் கிளியர் பண்ணி தரத்துக்கு. ஸோ இது எந்த மாதிரி போய் நிற்கும் எப்படின்லாம் எனக்கு தெரியல. ஸோ ஏற்கனவே வந்து அந்த ஆயில் ஷிப்பிங் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஹெவியாக பே பண்ணி தான் இருக்காங்க. இதில் 20% வேறு இவருக்கு கொடுத்து, சரியா, அதை அவர் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆயிலை விற்று அது எப்படின்னு போகும்னு எனக்கு தெரியல. அதனால வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை. அவர் எப்பவும் சொல்கிற மாதிரி இன்றைக்கி தான் மாற்றி சொன்னார்னா ஓகே, நான் சும்மா சொன்னேன், ஓலாய்க்கு சொன்னேன் அப்படின்னு ஏதாவது சொன்னார்னா நல்லா தான் நடக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும். இல்லை அவர் அதே ஸ்டாண்ட் பாயிண்ட் தான் நிற்க போகிறாரு, நாங்கள் பிளாக்கெட் தான் பண்ண போகிறோம் திரும்பி அப்படின்னாருனா கண்டிப்பாக யூஎஸ் ஆயில் சைடில் வந்து கொஞ்சம் டென்ஷன் வந்து கிரியேட் ஆகும். ஆனால் அந்த டென்ஷன் வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பெருசாக இல்லை. நேற்றே ஏறிச்சு 74-75 வரைக்கும் ஏறிச்சு, அப்புறம் கூலாக போச்சு. இன்றைக்கி வந்து 80 வரைக்கும் போச்சு. ஸோ அப்போ அந்த லோ உடையும் தான் நானும் எதிர்பார்த்தேன். ஆனால் அது மாதிரி ஆகலை. ஓகேவா. இப்போ இதுனா இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து ஆக்சுவலாக ஒரு மாதிரி கேட்டால் அந்த வால் சுச்சுவேஷன் தான். நிற்கும் சரி யூஎஸ் ஆயிலும் சரி எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ இன்னைக்குன்னா யூஎஸ்ல வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னா எப்போ பார்த்தாலும் உனக்கு வீக்கெண்டான சண்டை போட்டுப்பாங்க. அப்புறம் இந்த செவ்வாய் புதன் வியாழன்னா பார்த்தீங்கன்னா வாமிச்சு நம்ம பேசிக்கலான்ற மாதிரி பேசினே இருப்பாங்க. ஸோ மாற்றி பேசினே இருப்பாங்க, நம்மளுக்கே வந்து டாக்கா கொடுப்பாங்க. ஸோ அதனால் எப்படின்னு தெரியல. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு என்னன்றதை பார்த்துட்டு சரி அவங்க பர்சன் நீங்கள் டைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ நாளைக்கு என்ன நடந்தாலும் நம்ம பொறுமையாக பார்த்துட்டு ரிலாக்ஸாக பண்ணிக்கலான்ற ஆங்கிளில் பார்ப்போம். ஸோ மிச்சபடி வேறு ஒன்றும் என் சைடில் வந்து எதுவும் இதுக்கப்புறம் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ பொசிஷனை க்ளீனாக வச்சுங்க, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து நாளைக்கு பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் நல்லா ரிலாக்ஸாக இருந்துட்டு நாளைக்கு வாங்க. வேறு எதுவும் இல்லை. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளோதான் என் சைட்லேருந்து. டில் தென் டேக் கேர் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்ம மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.